இப்போ இதுல வந்து நான் என்ன செய்வேன்டால் இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டுனாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல டேட்டா பாஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த டேட்டா பாஸ் என்னது காட்டுச்சுன்னா கூடின வெளி விரிக்கிறதுக்கு இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா சில ரேஞ்ச் காட்டு இதை பாருங்க அப்ளை பண்ண உங்களுக்கு வேணும். சரி இந்த ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும் அந்த டேட்டா பாஸ் வந்து கூடி குறைஞ்சி இதுல 3000 இருக்கிறதுனால அந்த 3000க்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்குது அது இந்த டேட்டா பார் சைஸ் சீக்கு. அப்ப இது உங்களுக்கு நீங்க நிறைய இடத்துல பார்த்துட்டீங்க இல்லையா அந்த வெளியூ குறைய கூட என்ன செய்யும் அந்த டேட்டா பார் சைஸ் குறையும். அதே வெளியூ கூட கூட அந்த டேட்டா பார் சைஸ் கூடும். அதே மாதிரி எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம் கலர் ஸ்கேல் அதுவும் வச்சுக்கொள்ளலாம். விரும்பினமாக என்ன செஞ்சுக்கலாம் எங்களுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க ஐக்கன் செட்ஸ் இது நீங்க சில டைம் இந்த டாலர் கூடி குறையிற அந்த சிம்பால்ஸ் பார்த்துட்டீங்க இல்லையா. அதே மாதிரி பேங்க்குக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த டாலர் வேல்யூஸ் வந்து அங்கே போட்டிப்பாங்க. அப்ப அந்த நாள்ல என்ன செய்யும் ஒவ்வொரு நாளைக்கும் டாலர் கூடி குறையும். அதே மாதிரி தங்கம் கோல்டு விலை கூடி குறையும் ஒவ்வொரு டைம் பீரியடுக்குள்ள என்ன செய்யும் கூடி குறையும். அப்ப இந்த மாதிரி எரோஸ் போட்டிப்பான் கூடி குறையிறதுக்கு. அப்ப இந்த பைனான்ஸ் யூஸ் பண்ணிடுறவங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி அந்த கிரிப்டோ கரன்சி அதை செஞ்சவங்களுக்கு அதில் பெட்டி செய்கிறவங்களுக்கு விளங்கும். அதில் வந்து என்ன செய்யும் அந்த சல்லி வந்து இந்த அமௌண்ட் வேல்யூ வந்து கூடி குறைஞ்சிட்டே போகும் இல்லையா. அவ இப்படியான சிம்பிள்ஸ் அங்க இங்க அப்படியான இடத்துலாம் யூஸ் பண்ணிப்பான். அப்ப இது வந்து என்ன செய்யும் அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைஞ்சி காட்டும். ஓகேப்பா. அப்ப இது என்ன செஞ்சு ஒரே நேரத்துல நாங்க ரெண்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிக்கிறோம். டேட்டா பாஸும் நீங்க இன்னைக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஐக்கன்ஸும் அப்ளை பண்ணி அப்படி இல்லாம என்ன செய்யலாம் எங்களுக்கு ஐக்கன்ஸை மட்டும் வேண்டால் அப்ளை பண்ணலாம். அப்ப இதுதான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அப்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் எக்ஸல்ல இருக்கக்கூடியது. எங்களை லேசாக ஒரு டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ண பாக்குறாங்களே லேசா வேணும் இதுதான் நடந்திக்குது இதான் நீங்க இன்னைக்கு நடந்திக்குது இதுதான் நீங்க செய்யப்பட்டீங்கன்னு சொல்லி லேசா பாக்குறாக்களுக்கு விஷுவலாக நான் காட்டுறதுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஃபீச்சர் தான் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஓகேவா. ஓகே இப்ப அடுத்தது பாருங்க செல் ஸ்டைல்ஸ். செல்லுக்கு என்ன செய்யலாம் குறிப்பிட்ட ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டுனாங்க அதுக்கு ஸ்டைல் பண்ணலாம். சரிதானே. உதாரணமா வந்து ஆஹ் சில மார்க்ஸ் இருக்குது அல்லது நாங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல அப்ளை பண்ணினதை நாங்களாக என்ன செய்ய போறோம் ஒன்றும் கலர் கொடுத்து அதை ஹைலைட் பண்ண போறோம். உதாரணம் வந்து கூடு வெளி விரிக்குது அப்ப நான் என்ன செய்யறோம் குட் அப்படின்ற கலர் கொடுக்குறோம். அதே இதை பார்க்குறோம் 500 தான் நீங்க அப்ப இது வந்து என்ன செய்யறோம் நாங்க பேட் கலர் கொடுக்கும் அதாவது கிரீன் ரெட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம் எங்களுக்கு விரும்பின மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இங்கே நிறைய கலர்ஸ் இங்கே தந்திக்கலாம். அப்ப எங்களோட ஜப்டு எங்களோட ஒர்க் நாங்க என்ன மாதிரியான வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த செல்லை நாங்க கலர் பண்ணி கொள்ளலாம் ஸ்டைல் பண்ணி கொள்ளலாம். சில இடத்துல பேட் குட் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி தந்தீங்க. அதே மாதிரி கல்குலேஷன் ஃபார்மட் என்னை பாருங்க இப்ப இன்னைக்கு ஒரு கல்குலேஷன் நடந்தீங்கன்னு சொன்னா உதாரணமாக 40 அது இது 18 இருக்குது. ஸோ நான் என்ன செய்யறோம் 40 and 80 கூட்டுறோம். ரிசல்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஸோ இது என்ன செய்யணும் இது இன்னைக்கு ஒரு கல்குலேஷன் ஒன்று நடந்திக்குது அப்படின்னு காட்டுவதற்காக நான் என்ன செஞ்சுக்கலாம் இந்த கலரை யூஸ் பண்ணேன் செல்லுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணேன். எக்ஸெல்ல இப்படியான ஒரு கலர் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாக்குறவங்க எக்ஸெல்ல நல்லாவே விளங்கினவங்களுக்கு விளங்கும் இன்னைக்கு கல்குலேஷன் ஒன்று நடந்திக்குது அப்படின்றது. ஓகே அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த செல்லு அப்போ உங்களோட ஒர்க் வந்து எதுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீ வார்னிங் டெக்ஸ்ட் தந்திக்கிறாங்க இப்போ சில டைம்ல குவாஷன் மார்க் போட்டு தந்திப்பாங்க இல்லையா சில இடத்துல வார்னிங் பண்ணிப்பாங்க.
அப்போ இந்த இடத்துல போகவானா, இந்த இடத்துல ஸ்மோக் பண்ணுவானா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான இடத்துல இந்த வார்னிங் டெக்ஸ்ட் உரிய கலரை யூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஹெட்டிங் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி தந்திக்கிறான். அப்போ எங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியான ஒர்க் செய்ய போறோமோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் எங்களோட செல்லை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான ஆப்ஷன் நான் வந்து செல்ஃப் ஸ்டைல்ல தந்திக்கிறான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஃபார்மேட் ஆஸ் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறோம். இப்போ என்ன செய்யலாம், எங்களுக்கு இது அப்படி ஒரு டேபிளாக எங்களுக்கு வடிவமைச்சு இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்ல தானே டைப் பண்ண பட்டிக்குது இல்லையா. 33 3500 3000 1000 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு செல்ல டைப் பண்ணிக்கிறான். அப்போ இது ஒரு இதா இல்லை இல்லையா, ஒரு டேபிளாக இல்லை. அப்போ நாங்கள் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யறது, எங்களுக்கு தேவையான டேட்டா அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்மேட் எஸ் டேபிள். அப்போ அந்த ஆப்ஷனை நாங்கள் என்ன செய்யலாம், எனேபிள் பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், நான் செலக்ட் பண்ண டேட்டா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணினதுக்கு மாதிரி என்ன செய்யும், ஃபார்மேட் மாதிரி வரும். பாருங்க, தேவையான மாதிரி என்ன செஞ்சுக்கொள்ளலாம், இந்த டேட்டா அந்த டேபிளை வந்து மாடிஃபை பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன, நான் சும்மா டேட்டாவை அப்படி நிறைய டைப் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யறது, அப்புறம் நாங்கள் அது டேபிள் மாதிரி ஃபார்மேட் பண்ணி எடுக்கிறது. இதுல பாருங்க, எங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. இதுல பாருங்க, இந்த ஆர்டர்ல தான் நீங்க இது இப்படி தரவா அப்படின்னு கேட்டி. அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு இதுல ஷார்ட் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு என்ன செய்யுது ஷார்ட் பண்ணித்தா அப்படின்னு கேட்குறேன். அல்லது லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட். இப்போ நாங்கள் என்ன செய்யும், இந்த ஆப்ஷனை கொடுத்து பார்ப்போம். பாருங்க, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் என்ன செய்யுங்க, இன்னைக்கு நேரத்தோட எப்படி இருந்துச்சு, நேரத்தோட 3000. ஓகேவா? 3799 வந்து ஃபர்ஸ்ட் கீழ்ந்துச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சோம், அதை வந்து ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணா பாருங்க, 1000ங்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். 3000ங்கிறது எங்க போயிட்டு, ஓகே 3799ங்கிறது இங்க வந்துடும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஃபில்டர் ஆப்ஷன் நீங்க இன்னைக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இல்லை எங்களுக்கு அந்த பட்டன் வானா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், டேபிள் டிசைன் ஆப்ஷனுக்கு வந்தோம்னு சொன்னால் ஃபில்டர் பட்டனுங்கிறத டிசேபிள் பண்ணி என்ன செஞ்சிடும், இந்த ஃபில்டர் பட்டன் போயிட்டு. அதே மாதிரி ஹெடர் ரோ தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஹெடர் ரோ போயிட்டு. சரிதானே? அதாவது ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் அப்படி என்ன செய்யலாம், எங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறோம். லாஸ்ட் காலம் ஹைலைட் பண்ணி காட்டுறேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகேவா? அப்போ இந்த ஃபில்டர் பட்டன் வந்து எங்களுக்கு எல்லா இடத்துலையும் தேவைப்படாது இல்லையா. சம்டைம்ஸ் அது தேவைப்படாமல் நான் சும்மா ஒரு மார்க்ஸ் செய்கிற டைம்ல, மார்க்ஸ் இன்புட் பண்ணுற டைம்ல கிளாஸில் இண்டெக்ஸ் ஆர்டர் பண்ணி தான் என்ன செய்வோம், மார்க்ஸ் ஆர்டர் என்டர் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் வந்து ஒரு பிள்ளை கூட குறையன்னு சொல்லி இடையில கூட எடுத்தீங்க அப்படி மாறி வந்தீங்க. அப்போ எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஃபில்டர் பட்டனுங்கிற ஆப்ஷன் தேவைப்படாது. ஸோ இதை நாங்கள் எடுத்துட்டு என்ன செய்யலாம், அதாவது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அப்போ நாங்கள் மாற்றக்குள்ள இங்கே என்ன செய்யாது, டேட்டா மாறாது. நாங்கள் இதில் தானே ஷார்ட் பண்ணுறோம், இந்த குழம்பை மட்டும்தான் செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணுறோம். அப்போ நேரத்தோட இருந்த டேட்டா அப்படி என்ன செஞ்சுட்டு மொத்தமாகவே மாறிடுது. ஸோ இன்னைக்கு இவருக்கு இருந்த வேல்யூ 3799 என்றதான் இன்னைக்கு இருந்துச்சு அவருக்கு. அப்போ மொத்தம் என்ன செஞ்சுட்டு நான் ஃபில்டர் பண்ணக்குள்ள அந்த விஷயத்தையும் கவனிச்சு கொள்ளணும். ஓகேவா? அப்போ எல்லா இடத்துலையும் ஃபில்டர் ஆப்ஷன் நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது. ஓகே. அடுத்து நாங்கள் பார்க்குறது சொன்ன விஷயம் வந்து பேஜ் லே அவுட், பிரிண்ட் எடுக்கிற சம்பந்தமாக இன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லி. நாங்கள் எக்ஸல் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் பண்ணதை நாங்கள் ஹேண்ட் அவுட் பண்ணணும். ஹேண்டில் எடுக்கிறப்போ அதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ அல்லது ஒரு ஹேண்ட் அவுட்டாக அதை நாங்கள் அதை அவுட்புட் பண்ணி எடுக்கிற டைமில் நான் ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம் தான் அந்த பேஜ் லே அவுட்டை நான் எப்படி சரியாக யூஸ் பண்ணி கொள்ளணும்.
பேஜ் லே அவுட்ல டெப்பை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணி கொண்டால்தான் எங்களோட ஒர்க்கை வந்து நாங்கள் சரியாக என்ன செஞ்சு கொள்ளலாம், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக எங்களுக்கு தெரியும் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி, கண்ட்ரோலோட பியை கிளிக் பண்ணுற டைமில் ஓகேவா எங்களுக்கு அந்த பிரிண்டிங் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இதில் பார்த்தீங்களா கண்ட்ரோல் ப்ளஸ் பி, கண்ட்ரோலோட நாங்கள் பியை கிளிக் பண்ணுற டைமில் எங்களுக்கு என்ன செஞ்சுக்குது, நேம், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்குமான டேட்டா தான் இங்கே விசிபிளாக இருக்குது. அடுத்த மே எல்லாம் பாருங்க, அடுத்த ஆப்ஷனுக்கு போய் இல்லையா, அடுத்த பேஜுக்கு போய். அப்போ இப்படி எடுத்தானே செய்யலாது எங்களுக்கு பார்க்க இயலாது. இப்போ பாருங்க எக்ஸாம் பேப்பரில் சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து இப்போ இங்கிலீஷ் பேப்பர்லலாம் வந்து ஒரு பெரிய பந்தி ஒன்று தந்திருப்பாங்க. அந்த பந்தியை வாசித்து பின்னுக்கு வர கேள்விக்கு கீழே வர கேள்விக்கு ஆன்சர் பண்ணோம். இப்போ அந்த பேராகிராஃப் வந்து முன் பக்கத்துலேயும் கேள்வி வந்து அடுத்த பக்கத்துலேயும் இருந்து என்ன செய்யறது, நாங்கள் கேள்வியை வாசிக்கிற திருப்பி பேராகிராஃபை பெரட்டு, திருப்பி அடுத்த பக்கம் பெரட்டிக்கோலே டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. அப்போ அப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு நீக்கும் பொதுவாக. இப்போ இந்த இதுலேயும் பாருங்க ஃபர்ஸ்ட் பேஜில் இவ்வளோ டேட்டா தான் நீக்கும். அடுத்த பேஜுக்கு தானே அடுத்தது போகணும். திருப்பி மேய பார்க்க போனா 3வது பேஜுக்கு போகணும். திருப்பி மொத்தமாக டோட்டலை பார்க்க போகிறதுன்னு சொன்னால் 6 பேஜுக்கு போகும். அப்போ இப்படியா ஆகிக்கிற டைமை பாருங்க ஒரு எங்களோட ஒர்க் வந்து ஒரு எஃபிஷியன்ட் ஆகி பார்க்குறாங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகி. ஸோ அப்போ எப்படி நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கொள்ளுது. அப்போ முதலாவது விஷயம் நீங்கள் விலை கொள்ளணும், எல்லா டேட்டாவையும் நாங்கள் ஒரே பேப்பரில் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியும். A4 ஷீட்டுங்கிறது ஒரு செட் வந்து செட் பண்ணப்பட்ட ஒரு மார்ஜினை தான் கொண்டி. அப்போ எங்கள்கிட்ட வந்து A3க்குரிய இதை வச்சுட்டு நாங்கள் A4 எடுக்கணும்னு சொன்னால் அது கஷ்டம் இல்லையா. அப்போ நாங்கள் 7 அளவுக்கு தானே என்ன செய்யலாம், எங்கள்ட பேஜோட மார்ஜினை வந்து செட் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு அங்கால போகிற டேட்டாஸை வந்து என்ன செய்ய முடியாது, நாங்கள் எக்ஸலில் எங்களோட A4 ஷீட்டுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மைண்ட் பண்ணி கொண்டு முதலாவதாக நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், எந்த விஷயத்தை பிரிண்ட் பண்ணணுமோ, எந்த விஷயத்தை நாங்கள் பிரிண்ட் பண்ண போகிறோமோ, பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோமோ அதை டிசைட் பண்ணணும். இதுலையும் பாருங்க நிறைய ஒரு ஒர்க் ஷீட், இது ஒரு ஒர்க் ஷீட் இல்லையா. இது வந்து எக்ஸல் 2016 பேஜ் லே அவுட் பிரிண்டிங் ப்ராக்டிஸ்ங்கிற ஒரு ஒர்க் புக். இந்த ஒர்க் புக்ல நிறைய ஷீட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஒரு ஷீட் இருக்குது, ஈஸ்ட் காஸ்ட் ஒரு இருக்குது, வெஸ்ட் காஸ்ட் இன்டர்நேஷனல் ஒன்று. ஸோ இப்படி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஷீட்ல முதலாவது எந்த ஷீட்டை நாங்கள் பிரிண்ட் எடுக்க போறோம்ன்றதை முதலாவது டிசைட் பண்ணணும். ஓகேவா. தென் நாங்கள் வந்து என்ன செய்யணும், பிரிண்டிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். இந்த பிரிண்ட் பண்ணுற டைம்ல நான் என்ன செய்யறதுன்னு சொன்னால், இந்த மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், பிரிண்ட் ஏரியா, பிரேக்ஸ், இதே மாதிரி பிரிண்ட் டைட்டில் இந்த ஆப்ஷனை நாங்கள் கட்டாயம் கவனம் செலுத்தணும். முதலாவது நாங்கள் சைஸை செட் பண்ணுவோம். சைஸ் வந்து நாங்கள் என்ன செய்யறது, இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் ஓகேவா 8.5 × 11. எங்களுக்கு தேவை வந்து A4 சைஸில் எடுக்கும். ஸோ நாங்கள் என்ன செய்யறது, முதலாவது எங்களோட டாக்குமெண்ட்டை A4 சைஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். ஓகேவா. ஓகே, A4 சைஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்தது ரெண்டாவது விஷயம் பாருங்க, போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ரெண்டு வகையான ஆப்ஷன் தந்திக்கிறோம். போர்ட்ரேட் சொன்னாங்க பாருங்க, ஏன்னா விசிபிள் ஆகிக்குது. நாங்கள் வந்து என்ன செய்யறது, எங்கிட்ட எக்ஸசைஸ் காப்பி எல்லாம் மீது தானே புக்கெல்லாம் வந்து இப்படி அந்த ஃபார்மேட்டில் நாங்கள் என்ன செய்யறது, நிலை குத்தாக நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். லேண்ட்ஸ்கேப்னு சொன்னா கிடையாக என்ன செய்யறது, பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம். ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் எல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து கிடையாகத்தான் என்ன செய்வாங்க, பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. ஸோ அப்போ நான் முதல்ல அதை என்ன செய்யணும், எங்களுக்கு போர்ட்ரேட்டாக தேவையா லேண்ட்ஸ்கேப்பாக தேவையாங்கிறத டிசைட் பண்ணி கொள்ளணும். ஓகேவா. இப்போ பாருங்க, எனக்கு போர்ட்ரேட்டாக வச்சுட்டு நான் பிரிண்டர் வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யுது, ஏப்ரல் வரைக்குமான டேட்டா வந்து காட்டுது. ஜாகிர் என்ற வரைக்கும் அவர் நேம் வரைக்கும். இதே இது நான் என்ன செய்யறேன்டால் ஓரியன்டேஷனில் வைத்து லேண்ட்ஸ்கேப்புக்கு நான் கொடுத்துட்டு அகைன் பிரிண்டிங் ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணி பார்க்குறேன். இதில் ஜூன் வரைக்குமான ஆப்ஷன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்குது காட்டி, ஏப்ரல் வரைக்கும் காட்டினது ஜூன் வரைக்கும். அப்போ எங்கள் டேட்டா இன்னும் என்ன செஞ்சுட்டு உள்ளுக்காகிட்டு. ஆனால் கீழே வந்துக்கிற ஜாகிர்ங்கிற ஆப்ஷன் அவரோட நேம் வந்து என்ன செஞ்சுட்டு அவர் வரைக்குமான டேட்டா வந்து கட் ஆகுது. ஸோ அப்போ இதுலேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கும் உங்களோட ஒர்க்குக்கு எப்படி அது
பொருத்தமாகுமோ ஏப்பபிள் ஆகுமோ அதை மாதிரி என்ன செஞ்சு கொள்ளுங்க, இந்த ஓரியன்டேஷனை செட் பண்ணி கொள்ளும். ஓகே, நான் இப்போக்கி வந்து என்ன செய்யறேன், போர்ட்ரேட்ல வைக்கிறேன். தென் மார்ஜின். மார்ஜின் நீங்க வைக்க கூட பாருங்க, நார்மல் மார்ஜின், ஒயிட் மார்ஜின், நெரோ மார்ஜின். ஓகேவா? இப்படியான 3 ஆப்ஷன் தந்திக்கிறோம். அதோட சேர்த்து கஸ்டம் மார்ஜின், எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், மார்ஜினை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன செய்யுது, இந்த ஆப்ஷன் எங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கிறாங்க. டாப் எப்படி வரணும், லெஃப்ட் ரைட் பாட்டம் எப்படி வரணும்ங்கிறத நாங்களாகவே செட் பண்ணி கொள்ளலாம். நீங்க அப்படி நாங்களாகவே செட் பண்றதை விட நீங்க எக்ஸல் ஷீட்டை ஒன்றை பிரிண்ட் எடுக்கிற டைம்ல நெரோ மார்ஜின் என்ற ஆப்ஷனை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, எனேபிள் பண்ணிக்கொள்ளும். நெரோன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த பேப்பர்ல வைடாக என்ன செஞ்சு கொள்ளுமோ எடுத்துக்கொள்ளுமோ, அந்த அளவுக்கு என் டேட்டா என்ன செய்யும், அந்த பேப்பருக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்குள்ளோ இன்க்ளூட் பண்ணப்படும். ஸோ நான் என்ன செய்றேங்க, நீங்க நெரோ என்ற ஆப்ஷனை கொடுக்கும். ஓகே, இப்ப பாருங்க, எனக்கு வந்து எங்களுக்கு சில வியூஸ் காட்டிக்கிறாங்க. நார்மல் வியூ, பேஜ் லே அவுட் வியூ, பேஜ் பிரேக் வியூ. ஸோ நாங்கள் என்ன செய்யறோம், பிரிண்ட் எடுக்க போறோம். எனக்கு என்ன செய்யறாங்க, பேஜ் லே அவுட் வியூவை நாங்கள் எனேபிள் பண்ணிக்கிறோம். எனேபிள் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டும் ஒரு ஷீட்ல A4 ஷீட்ங்கிறது இங்கனைக்கு இருந்து இங்கனைக்கு வரைக்கும் தான். அப்ப இவ்வளவும் தான் என்ன செய்ய போகுது, முதலாவது ஷீட்ல வரப்போகுது. ஸோ நான் இதை என்ன செய்ய போறோம்னு சொன்னால், அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு எந்த அளவுக்கு உள்ளுக்கு எடுக்க இயலுமோ, A4 ஷீட்டு உள்ளுக்கு எடுக்க இயலுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், உள்ளுக்கு எடுத்துக்கொள்ளும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ற டைம்ல எங்கெல்லாம் கூடுதலான ஸ்பேஸ் இருக்குதோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் என்ன செய்யணும், கட் பண்ண போறோம். அதான் நீங்க என்ன செய்யணும். அப்ப இயலுமான அளவு தானே என்ன செய்யலாம், எங்களுக்கு கட் பண்ணலாம். சில டைம் நான் மிச்சமாவே கட் பண்ணிட்டு போற டைம்ல அந்த டேட்டாஸ் என்ன செய்யணும், ஹைட் ஆகும், அல்லது அந்த டேட்டா வந்து இன்விசிபிள் மறைஞ்சிடும், விளங்காது எங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு நாங்க கட் பண்ணினா விளங்குமோ அந்த அளவுக்கு நாங்க என்ன செய்ய, போதுமான அளவு கட் பண்ணிடுது. அதுக்கு மிச்சம் வர்றது என்ன செய்யறது, எங்களால எங்களுக்கு அதுக்குரிய ஒர்க்ஸை செய்ய முடியும். அவ்வளவுதான் என்ன செய்யலாம், எங்களுக்கு A4 ஷீட் ஒன்று எடுக்க எலும்பு இருந்தால் அவ்வளவுதான் நாங்க செட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து என்ன செய்யறோம், நாங்க இந்த இடத்துல பாருங்க சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அப்ப நாங்க ஸ்பேஸை நாங்க கொஞ்சம் சின்னதாக்கலாம் இல்லையா. ஓகே, இதை நான் இன்னைக்கு நான் கூடுதலா ஸ்பேஸை சின்னதாக்கி காட்டுறேன் பாருங்க, எல்லாமே பவுண்ட் சைடா மாறிட்டு. அப்ப நான் அந்த சைஸை நாங்க குறைக்கிற டைம்ல கட்டாயம் பார்க்கணும் அந்த டேட்டா ஹைட் ஆகாம வைக்கும். இப்போ டேட்டா ஹைட் ஆயிடுன்னு சொன்னா நான் எவ்வளவுதான் சைஸை டிக்ரீஸ் பண்ணினாலும் எங்களோட அவுட்புட் வேலை இல்லை இல்லையா. ஸோ நான் என்ன செய்யணும், எங்களோட டேட்டா ஹைட் ஆகாத அளவுக்கு என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சரி, இப்போ பாருங்க இப்படி சின்னதாக்காக்க அங்கே இருக்கிற டேட்டா வந்து இந்த ஷீட்டுக்கு வருது இல்லையா. ஸோ அப்ப இது வரைக்குமான டேட்டா தான் எங்களுக்கு என்ன செய்ய மேலுமா இருக்குது, இன்க்ளூட் பண்ணலுமாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் என்ன செய்யும், நெக்ஸ்ட் பேஜில் தான் வரப்போகும். ஜூன் வரைக்குமான டேட்டாவை தான் எங்களால் என்ன செய்யலாம், இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மிச்சம் நாங்கள் கட் பண்ண போனோம்னு சொன்னால், ஸ்பேஸை குறைக்க போனோம்னு சொன்னால் இந்த டேட்டா என்ன செய்யுது, ஹைட் ஆகுது. ஓகே, ஓகே, ஜூலை வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கு. இப்போ பாருங்க, நேம்ல இருந்து ஜூலை வரைக்குமான டேட்டாஸ் வந்து இன்னைக்கு இன்புட் பண்ணி. இப்ப எங்களுக்கு இந்த ஆப்ஷனை பாருங்க, நாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்பேஸ் எல்லாம் குறைச்சதுக்கு பின்னால இங்க பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்.
இப்போ நாங்கள் என்டையர் ஒர்க் புக் கொடுத்தோம்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செஞ்சிடும் பிரிண்ட் ஆகும். சென்ட்ரல், ஈஸ்ட், வெஸ்ட், இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா ஒர்க் புக்கும் என்ன செஞ்சிடும் ஷீட்டும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நாங்கள் பிரிண்ட் பண்ணக்குள்ள கவனிக்கணும் பிரிண்ட் ஆக்டிவ் ஷீட்ஸ் என்றதில் இருக்குதா ஆப்ஷன், அல்லது எங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னால் இதையும் கொடுக்கலாம். அல்லது பிரிண்ட் செலெக்ஷன், நாங்கள் தேவையான ஒரு பகுதியை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறது நாங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம், அல்லது பிரிண்ட் செலக்டட் டேபிள். ஓகே, அடுத்து பாருங்க இங்க இதே ஆப்ஷன் தானே அங்கே தந்திருந்தாங்க போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப். ஓகேவா, அடுத்தது ஷீட். எந்த ஷீட் நான் செலக்ட் பண்ணி A4 ஷீட், ரோ மார்ஜின், நோ ஸ்கேல். இந்த ஆப்ஷன்ல வந்து இந்த ஆப்ஷன் நாங்கள் என்னத்துக்கு தள்ளிட்டான்னு சொன்னால் ஸ்கேலிங் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு ஷீட்டுக்கு எடுக்கிறதா இல்லது வளமை வைக்கிற மாதிரி கெட்டுமா அப்படின்னு காட்டுறதானே இது. இதுல பாருங்க நோ ஸ்கேல், பிரிண்ட் ஷீட்ஸ் அட் தியர் ஆக்சுவல் சைஸ். அந்த ஷீட்டை வந்து எந்த சைஸ்ல இருக்குதோ அதே சைஸ்ல என்ன செய்யும் பிரிண்ட் பண்ணிட்டா என்ற ஆப்ஷன் தான் இது. நோ ஸ்கேல், ஃபிட் ஷீட் ஆன் ஒன் பேஜ், shrink the printout so that it fits on one page. பிரிண்ட் அவுட்டை வந்து எல்லாத்தையுமே ஒரே பேஜுக்கு எடுத்துட்டா அப்ப எங்களுக்கு முழு டேட்டாவையும் ஒரே பேஜ்ல பார்க்கணுமா இருந்துன்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். இப்ப பாருங்க முழு டேட்டா நினைஞ்சிட்டு ஒரு A4 ஷீட்டுக்கு வந்துட்டு. ஓகேவா, அப்ப இப்படி பாக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா. நிறைய டேட்டா வைக்கிற டைம்ல இப்போ கொஞ்சம் டேட்டா வைக்குமா இருந்தா லேசா பார்க்கலாம், ஜூம் பண்ணி பார்க்கலாம். இப்படி டேட்டா இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யறது நாங்க பூத கண்ணாடி வச்சு தான் என்ன செய்ய மைக்ரோஸ்கோப் தான் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஸோ நான் இந்த இப்படியான ஒரு நேரத்தில் நிறைய டேட்டாஸ் எங்களுக்கு லாட் ஆஃப் டேட்டா சீக்கிர டைம்ல நாங்கள் இந்த ஃபிட் ஷீட் ஆன் ஒன் பேஜ் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணாம இருக்கிறது சிறந்தது. ஓகேவா, ஓகே. அப்போ நான் என்ன செய்யும் நோ ஸ்கேலில் கொடுத்து என்ன செய்யலாம் எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொள்ளலாம். ஓகேவா, அப்படி இல்லை எங்களுக்கு ஒரு ஷீட்ல தான் எல்லாம் வேணும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறதுனா இந்த ஆப்ஷன் என்ன அப்படி பண்ணுன்னு சொன்னால் இப்போ முழு ஷீட்டு என்ன செஞ்சுட்டு ஒரு பேஜுக்கு வந்துடுச்சு. அப்போ இதான் வந்து பேஜ் லே அவுட்ல வரக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து பாருங்க இப்போ இது வந்து ஒரு ஷீட் இல்லையா, இது வந்து ஓகே, இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட், இது ஒரு ஷீட். இது இப்போ இதுல பாருங்க இப்போ இதுல ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி ஒரு ஹெடர் இருக்குது. ஓகேவா, இப்போ கீழே வந்து பார்த்து அடுத்த ஷீட்ல இது என்ன மாசம் இது என்ன சொல்லி இப்போ இன்னைக்கு பாக்குறோம்னா இது என்ன மாசம் திருப்பி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலைன்னு சொல்லி எண்ணி தான் வரணும். இப்படியான ஒரு இதை இல்லாம ஆக்குறதுக்காக எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க பிரிண்ட் டைட்டில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேவா, இதுல நீங்க ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப், எந்த ரோ ரிப்பீட் ஆகி வரணும் என்கிறத இங்க நீங்க கேட்டு தந்திக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க இப்படியான இதை வந்து வரக்குள்ள இன்னைக்கு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த ரோ அப்படியே அடுத்த பேஜ் வரக்குள்ள கீழே வந்து இது அடுத்த பேஜ் இல்லையா நெக்ஸ்ட் பேஜ் இன்னைக்கு என்ன செய்யும் அந்த ரோ அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓகே, நாங்க என்ன செய்வோம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே கொடுத்து பார்ப்போம். ஸோ பாருங்க இன்னைக்கு நேரத்தோட இந்த இது இல்லாம இருந்துச்சு இல்லையா, அப்ப இதை எந்த மாசம்னு பாக்குறதா இருந்தா முன் பேஜுக்கு தான் போயிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு இதே பேஜ்ல அதுக்குரிய டீட்டெயில் வந்து இது வந்து என்ன செய்யுது எங்களுக்கு அந்த பிரிண்ட் டைட்டில்ஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிப்பேன். ரிப்பீட் நான் அவங்களை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இப்போ இதுல வந்து என்ன இல்லை அந்த ஹெடர் ரோ இல்லை. இன்னைக்கு நான் என்ன செய்யறோம் பிரிண்ட் டைட்டில்ஸ் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்றோம். எங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது, அதுல ரோஸ் டு ரிப்பீட் எட் டாப் எந்த ரோ உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் ஆப்ஷன் எங்களுக்கு கேட்டு வருது. அதுல செலக்ட் பண்ணிட்டு
என்ன செய்யுங்க, உங்களோட கிரேசர் என்ன செய்யுங்க, கொண்டு போயிட்டு எந்த ரோ வேணும் உங்களுக்கு, இந்த ரோ வேணுமா, இந்த ரோ வேணுமா, இந்த ரோ. எங்களுக்கு வந்து இப்ப இந்த ரோ தான் வேணும். நம்பர் 1 A1 என்ற ரோ தான் எங்களுக்கு வேணும். ஸோ அங்கனைக்கு வச்சு என்ன செய்யணும், நாங்கள் கிளிக் பண்ணணும் என்ன செஞ்சுட்டு எங்களுக்கு அதுக்குரிய வேல்யூ இங்கே பாஸ் ஆகிட்டு. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஓகே இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன செய்யுது, கீழே அந்த ரோ அப்படியே ரிப்பீட் ஆகுது. இப்ப இதே மாதிரி எத்தனை பேஜஸ் கீழே 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 போனாலும் என்ன செய்யும், எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்து பாருங்க, பிரிண்ட் ஏரியா. எங்களுக்கு ஒரு ஏரியாவை தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் பேர்லாம் தேவையில்லை, இவ்வளோத்தையும் நான் செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏரியா, செட் பிரிண்ட் ஏரியா அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? கொடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ கண்ட்ரோலோட பி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் எதை செலக்ட் பண்ணினோமோ அந்த டேட்டா மட்டும் என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு விசிபிள் ஆகும். அப்போ குறிப்பிட்ட ஒரு டேட்டா மட்டும் நாங்கள் பிரிண்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், பிரிண்ட் ஏரியா என்ற ஆப்ஷனை கொடுப்போம். முதல்ல பிரிண்ட் ஏரியா என்ற ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னால எங்களுக்கு தேவையான டேட்டாவை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு தென் பிரிண்ட் செட் பிரிண்ட் ஏரியானதை கொடுப்போம். கொடுத்துட்டு நான் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓகே பிரிண்ட் ஏரியா ஆப்ஷனை கொடுத்துட்டு நான் என்ன செய்யலாம், எனக்கு தேவையானதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் வந்து பேஜ் லே அவுட் டேபிள் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த விஷயங்கள் நான் கவனித்து கொண்டு தான் நான் என்ன செய்யணும், எக்ஸல் ஷீட் ஒன்று பிரிண்ட் எடுக்கிற டைம்ல பிரிண்ட் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வந்து ஃபார்முலாஸ். அப்போ இந்த ஃபார்முலா படிக்கிற டைம்ல என்ன செய்யணும், கட்டாயம் எழுதி பாருங்க. ஓகேவா? எழுதி பார்க்கலன்னு சொன்னால் இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஞாபகம் நிற்கிறது கஷ்டம். ஓகே, ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விசிபிள் தானே? ஃபார்முலாஸ் இப்போ எக்ஸலை பொறுத்தவரையில முக்கியமான ஃபீச்சர்ஸை வந்து ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூமெரிக்கல் இன்ஃபர்மேஷனை நான் கால்குலேட் பண்ணுறது தான். இவ்வளோ நாள் நான் படித்தது வந்து எக்ஸல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அடாப்ஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, செல் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு செல் அட்ரஸ் எப்படி சொல்கிறது என்ற சம்மந்தமாக தான் நான் என்ன செஞ்சுக்கிறோம் படிச்சு. இப்போ இந்த படித்த விஷயங்கள்லாம் நாங்கள் இங்கே தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல்ல முக்கியமான ஃபீச்சரான இந்த ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இப்போ படிக்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு. இப்போ இந்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் ரெண்டையும் நாங்கள் செஞ்சு பழகுறதுதான வந்து எக்ஸல்ல நோக்கம் இல்லையா? இப்போ நான் கல்குலேஷனை எப்படி செய்யறது, ஒரு ரெண்டு நம்பர்ஸை கூட்டுறேன்னா இப்படி நான் ரெண்டு நம்பரை கழிக்கிறதா இருந்தால் இப்படி கழிக்கிறது, பெருக்கிறதா இருந்தால் இப்படி பெருக்கிறது. அதே மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, நாங்கள் கூட்டுறத ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கூட்டுறது, எவரேஜ் காண்றது எப்படி, ரேஞ்ச் காண்றது எப்படி, ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் இருந்துச்சுன்னு சொன்னதால 1 2 3 4 5 6ன்னு சொல்லி நாங்கள் எங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு எண்ணிட்டு போகிறதா, அல்லது முழு டேட்டாவை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு எப்படி நாங்கள் எத்தனை டேட்டாஸ் அங்கே இருக்கிறதுங்கிறத கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்றது. அதே மாதிரி டெக்ஸ்ட் இருந்தால் அந்த டெக்ஸ்ட் எப்படி கவுண்ட் பண்ணி எடுத்துக்கொள்றது, அதே மாதிரி ரெண்டு டெக்ஸ்ட் எப்படி நாங்கள் ஜாயின் பண்ணுறது, இதை மாதிரியான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எங்களுக்கு எக்ஸல்ல தந்திக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எழுதி படித்தா மட்டும்தான் என்ன செய்யும், எங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரியும் வந்து இதில் ரெண்டு விதமான ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு ஒன்று ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார்முலாஸ்ங்கிறது
நாங்கள் சும்மா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் கணித செயற்பாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா. உதாரணமா வந்து அடிஷன் கூட்டல், சப்ட்ராக்ஷன் கழித்தல், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அதே மாதிரி என்ன செய்யறது எக்ஸ்பானன்ஷியல் பார்க்கறது, அதாவது மடங்குகள் இல்லையா. பவர்னு சொல்லுவோம், ஒன்றின் அடுக்கு ஒன்றின் மடங்குன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு நம்பர்ல மடங்கு பார்க்கறது, அடுக்கு பார்க்கறது, அதோட வெளிவு எப்படி காண்றது, அப்ப இதெல்லாம் வந்து என்ன ஃபார்முலாஸ் அப்படிய ஒரு செய்கை முறை. எப்படி நாங்க ரெண்டு நம்பர்ஸை கூட்ட போறோம், கழிக்க போறோம், பெருக்க போறோம், பிரிக்க போறோம்ன்றதுதான் இப்ப நாங்க பார்க்க போற விஷயம். ஸோ நாங்க மெட்ஸ்ல நாங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய எங்களுக்கு நிச்சயமாவே தேவைப்படக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து என்ன பிளஸ், தென் ஓகேவா, அடுத்த வந்து மைனஸ், அடுத்தது வந்து பெருக்கல் இல்லையா, இது வந்து பிரித்தல், தென் மடங்குகளை காண்றதுனால இந்த சிம்பால் யூஸ் பண்ணும். இதுக்கு பேர் என்ன, ஹெட் பண்றது, சப்ட்ராக்ட் பண்றது, மல்டிப்ளிகேஷன், டிவைட் பண்றது, எக்ஸ்போனன்ஷியல் பார்க்கறது. ஸோ இதான் வந்து பேசிக் ஃபார்முலாஸ். இப்போ இதுகளை நாங்கள் எப்படி எங்களோட கல்குலேஷனில் யூஸ் பண்ணுவோம், எங்களோட எக்ஸலில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்ங்கிறது தான் இந்த பாடம். ஸோ என்ன செய்யுங்க, கட்டாயம் என்ன செய்யுங்கன்றால் எழுதி பாருங்க, எழுதலன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், மறந்துடும். சரி, நாங்கள் எக்ஸல்ல எந்த விதமான மேத்தமெட்டிக்கல் ஒர்க்கை செய்கிறதாக இருந்தாலும் அந்த செல்ல நாங்கள் எந்த செல்லில் நாங்கள் அதுக்குரிய ஒர்க்கை பண்ண போகிறோமோ அந்த செல்ல கல்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இப்படி மாத்தினதுக்கு பின்னால தான் என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த கல்குலேஷனை சரியாக செஞ்சு முடிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுக்குரிய எந்த வெளியும் எங்களுக்கு ரிப்ரசன்ட் ஆகாது. இன்னைக்கு நாங்க 12 கொடுக்குறேன், ஓகே, இன்னைக்கு 13 கொடுக்குறேன், சரி 15 கொடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து 12ஐயும் 15ஐயும் கூட்டணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, 12 15 என்டர் கொடுத்தா என்ன செய்யாது, கூட்டிப்படாது, அந்த வெளியும் அப்படியே தான் நீக்கும். 12ஐயும் 15ஐயும் கூட்டிட்டா அப்படின்னு சொன்னோம்னா என்ன செய்யலை, எங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் வரல. ஏன்னு சொன்னா அந்த செல் வந்து என்ன செய்யல, கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாறல. ஸோ நாங்க எங்களோட கல்குலேஷன் வேலைகளை செய்வதாக இருந்தால் அந்த செல்லை முதலாவது கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாற்றும். இப்போ கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாத்திருந்தா பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, சிம்பிளா என்ன செய்யறது, நாங்க ஈக்குவல் சைன் போட்டோம்னாலே அது கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு மாறிடும். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 12 தென் 15 கொடுக்குறேன், எங்களுக்கு என்ன செய்யுது 27 ஆன்சர் ஒட்டோவா கல்குலேட் ஆகி வந்திருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரிலேஸான மெத்தட் இல்லையா. அப்ப கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு எப்படி மாற்ற போறோம், ஈக்குவல் சைனை போட்டுட்டாலே என்ன செஞ்சிடும், அந்த செல் வந்து கல்குலேஷன் ஃபார்மட்டு மாறிடும். இது ஃபார்முலாஸ்ல மட்டும் இல்ல, ஃபங்க்ஷன்ஸ்லையும் நாங்க இதுதான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா, ஓகே பாருங்க. அப்ப நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், ரெண்டு நம்பரை கூட்டி, அதே இது இன்னும் ரெண்டு நம்பர் நான் இனி டைப் பண்றேன். இனி நான் என்ன செய்யறோம்னு சொன்னால் 30 தென் ஓகே 50 addition subtraction. இன்னைக்கு நான் என்ன செய்வோம், கழிப்போம். இன்னைக்கு நான் எதை கழிக்க போறோம்னு சொன்னால் முதலாவது 30ல இருந்து 15 கழிக்கும். ஸோ இந்த செல்லை நான் என்ன செய்யறோம், இதுக்குள்ளதான் எங்களுக்கு ஆன்சர் வரணுமா இருந்ததுன்னா ஈக்குவல் சைன் கொடுத்து அந்த ஸ்டெப்பை அந்த செல்லை நாங்கள் கல்குலேட் ஃபார்மட்டுக்கு ஆக்கிக்கிறோம். தென் என்ன செய்வோம், நாங்கள் எந்த நம்பரை கழிக்க போறோமோ அதை முதலாவது செலக்ட் பண்ணுவோம்.
ஓகேவா? சரி. ஓகே. முதலாவது நாங்க அந்த நம்பரை கொடுப்போம். தென் என்ன வேலை செய்ய போறோம்? கழிக்க போறோம். அதுக்குரிய அடையாளத்தை கொடுப்போம். அதுக்கப்புறம் எதுல இருந்து கழிக்க போறோம்? எதை கழிக்க போறோம்? 50. ஓகே. நான் கொடுத்தேன்னு சொன்னால் எங்களுக்கு செய்யும். அதுக்குரிய ஆன்சர் வந்து அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளை பண்ணக்குள்ள நாங்க தர என்றது வந்து எங்களுக்கு எக்ஸ் தான் என்ன செய்யும்? கீபோர்டில் இருக்கிற எக்ஸ் ஜெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸை தான் நாங்கள் தரையாக யூஸ் பண்ணோம். தரைக்குன்னு சொல்லி வேறு அடையாளம் எங்களுக்கு என்ன செஞ்சுக்குது? எங்களுக்கு பெருசா அறிமுகம் இல்லை. ஆனால் நாங்க இந்த ப்ரோக்ராமிங்ல அதே மாதிரி எக்ஸல்ல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் தரைக்கு நாங்க ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்டரிக் சிம்பிள் என்ன? ஆஸ்டரிக் சிம்பிள் நாங்க என்ன செய்வோம்? நாங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் 2 நம்பர் கொடுக்குறேன். 5 and 10. இன்னைக்கு நான் என்ன செய்வோம்? 5 10ஆல பெருக்குவோம். ஓகேவா? முதலாவது என்ன செய்வோம்? நாங்க கால்குலேட் போட்டு மாற்றுவோம். தென் 5 ஆஸ்ட்ரிக் சிம்பிள்ங்கிறது என்ன? நாங்க அந்த பூஜ்ஜிய குறியீடு ஸ்டார் குறியீடுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இது. தென் ஓகே வெயிட். ஓகே. அப்ப 5 இன்டூ 10 அப்படின்னு கொடுத்த சொன்னால் என்ன செய்வது? 5 தர 10 50. 5 இன்டூ 6 10 50 என்றது எங்களுக்கு என்ன இருக்குது? எனக்கு வந்திக்குது. ஸோ இப்படித்தான் நான் என்ன செய்வோம்? பெருக்கிற டைம்ல பெருக்குவோம். டிவைட் பண்ற டைம்ல நான் என்ன செய்வோம்? ஸ்லேஷ் யூஸ் பண்ணுவோம். ஸ்லேஷ் இங்கே போட்டி ஸ்லேஷ். சார் பெருக்கலுக்கு என்ன சார் செய்யறது? சாரி சொல்லுங்க. பெருக்கலுக்கு பெருக்கலுக்கு என்ன குறியீடு யூஸ் பண்றது? பெருக்கலுக்கு நாங்க இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார் குறியீடு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே சார். ஆஸ்ட்ரிக்னா கீபோர்ட்ல வந்து நம்பர் கீ 8ஆம் நம்பர்ல இருக்கும். அதை நீங்க என்ன செய்யணும்? ஷிஃப்டோட தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? அடுத்து வந்து டிவிஷன் பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? கல்குலேஷன் ஃபார்மட்டுக்கு செல்ல மாத்திரம். தென் என்ன செய்வோம்? நாங்க 30 5ஆல டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்ப 30 நாங்க ஸ்லேஷ் 5 என்ன செய்யுது எங்களுக்கு? 5 30. ஓகே. 30 5ஆல பிரிச்சால் எங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து 6. ஓகேவா? அப்ப இதான் வந்து பேசிக்கான கல்குலேஷன் ஃபார்ம்ஸ். அடுத்து இன்னொன்று எக்ஸ்போனன்ஷியல். இதனால செய்வோம் நாங்க இப்ப 2 2ஆம் அடுக்கு என்ன? 2 to the power of 2. அப்ப 2 2ஆம் அடுக்கு 4 இல்லையா? அதே மாதிரி என்ன செய்யலாம் எங்களுக்கு? 5 6ஆம் அடுக்கு. சரிதானே? அப்ப என்ன செய்யலாம் எங்களுக்கு? இப்படி அது மடங்குகளையும் கண்டு கொள்ளலாம். இதான் வந்து இதுக்கு வந்து கார்ட்டர் சிம்பால்னு சொல்லுவாங்க. கார்ட்டர். இது வந்து இன்னைக்கு நம்ம 6ல இருக்குது. ஓகேவா? இதான் வந்து நாங்க மடங்குகள் காண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அடையாளம். இப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்யல? கூட்டுற டைம்ல கழிக்கிற டைம்ல பெருக்கிற டைம்ல இந்த தர என்ற சிம்பிள் யூஸ் பண்றது. நாங்க ஆஸ்ட்ரிக் சிம்பிள் தான் என்ன செய்வோம்? நாங்க ஆஸ்டரிக் சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? கட்டாயம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். தரையை போட்டுட்டு நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. சம்டைம்ஸ் 5 5 தர 10 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன்னா உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் வரும். எப்படியா பாருங்க.
we found a typo in your formula and tried to correct it too. நம்மளோட ஃபார்முலால ஒரு டைப்போன்னு சொன்னால என்ன, டைப் பண்ண டைம் வரக்கூடிய எரர்ஸ். ஸோ உங்களோட ஃபார்முலால ஒரு பிழை வந்திருக்குது, நீங்க இதையா நாடுறீங்க, 5 asterisk symbol 10 இதையா நீங்க நாடுறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணவா அப்படின்னு கேட்டு வந்து, do you want to accept this correction. இப்போ இது எல்லாத்துக்குமே வராது, சில ஃபார்முலாஸ் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுப்பாங்க, முடியானது வந்து இப்படித்தான் வரணும்ங்க. ஸோ நான் இதை எக்ஸெப்ட் பண்ணேன்னு சொன்னேன், என்ன செய்யுது எங்களுக்கு அவருடைய வேல்யூ இங்க பாஸ் ஆகும். ஓகே, அப்ப இதுதான் வந்து பேசிக்கான கல்குலேஷன் ஃபார்முலாஸ். இதுகளை வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம், இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இது வந்து ஒரு மெத்தட், இப்படித்தான் கூட்டணும் இல்லை, இப்படித்தான் கழிக்கணும் இல்லை, இப்படித்தான் பெருக்கிறவாக்குறது இல்லை. இது நாங்க நம்பர்ஸை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கிறோம், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல வேலைகளை செஞ்சுக்கிறோம். ஆனா நாங்க எக்ஸல் படிக்கிறதுக்கான நோக்கம் வந்து நம்பர்ஸை கொடுத்து 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 என்ன செய்யறது இல்லை, எங்களோட வேலைகளை செஞ்சு கொள்வது இல்லை. செல் அட்ரஸை யூஸ் பண்ணி நான் என்ன செய்யணும், எங்களோட கல்குலேஷன் வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளணும். ஸோ அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற விஷயம், எப்படி எங்களோட செல் அட்ரஸை யூஸ் பண்ணி இதே வேலையை செய்ய போறதுக்கு. இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், அதே மாதிரி ஓகேவா, இன்னைக்கு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், இப்போ கூட்டணும் இப்போ செல் அட்ரஸ். இவ்வளோ நேரம் நாங்கள் நம்பர்ஸை கொடுத்தோம், 2 நம்பரை கொடுத்து என்ன செஞ்சோம், கால்குலேட் பண்ண. இப்போ நான் செல் அட்ரஸை கொடுத்து நான் என்ன செய்ய போறோம் என்றால் கால்குலேட் பண்ண போறோம். முதல்ல அது கூட்டக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சோம், நேரத்தோட 12ஐயும் 15ஐயும் கொடுத்தோம். இப்போ என்ன செய்ய போறோம் என்றால் 12 எந்த நம்பரை கூட்டணுமோ அந்த நம்பர் இருக்கிற செல்லை கிளிக் பண்ணினால் போதும், என்ன செஞ்சிடும், அந்த செல் அட்ரஸ் இங்க கவுண்ட் ஆகிடும். தென் அப்புறம் நாங்கள் என்ன செய்ய போறோம், கூட்ட போறோம். கூட்டுறதுக்கு அதே மாதிரி பிளஸ் சிம்பிள் கொடுப்போம். ரெண்டாவது எந்த நம்பரோட கூட்ட போறோமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ 2 நம்பரும் என்ன செஞ்சுட்டு செலக்ட் ஆகிட்டு அந்த 2 நம்பருக்கு செல் அட்ரஸ் நீங்க பதியப்பட்டு, இப்போ நாங்கள் என்டர் கொடுப்போமா இருந்தோம்னா எங்களுக்கு 27 சொல்லிட்டாக வந்தி. ஓகேவா, இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ங்கிறத நான் என்ன செய்யறேன், இது சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால சொல்றேன். ஓகேவா, சரி. அதே மாதிரி என்ன செய்யணும், கழிப்பு 15 நான் என்ன செஞ்சோம், 30ல இருந்து 15 கழிச்சோம் இல்லையா. ஸோ 30 கழித்தல் அடையாளம் 50 என்ன செஞ்சுக்கீங்க, அதே ஆன்சர் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். பெருக்கல் நான் எதை பெருக்கணும், 5 into 10 5 into 10 செஞ்சுக்குது 60 வந்து. தென் டிவிஷன் என்ன செஞ்சோம், 30 பிரிச்சோம் 5 செஞ்சுக்குது எங்களுக்கு அதே ஆன்சர் வந்து. அது எக்ஸ்போனன்ஷியல். எக்ஸ்போனன்ஷியல் என்ன செய்யணும், இங்கே இன்னைக்கு 2 தர 2 கொடுத்தோம் இல்லையா, 2 அடுக்கு 2 அடுக்கு 2 2ஆம் அடுக்கு. ஸோ இன்னைக்கு என்ன செய்யறோம், ஈக்குவல் 2 2ஆம் அடுக்கு நினைஞ்சிருக்குது 4 ஆன்சர் எங்களுக்கு அதே மாதிரி சொல்லிட்டாக வந்து. ஸோ இப்படி நாங்க செல் அட்ரஸை யூஸ் பண்ணி எங்களோட கல்குலேஷன் செய்யறது தான் ப்ராப்பர் வே. நம்பர்ஸை கொடுத்து கால்குலேட் பண்றதுங்கிறது ஒரு சரியான முறை இல்லை, அப்படின்னு செய்யலாம், பிழை இல்லை. இருந்தாலும் எக்ஸலை கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க, அதை விளங்கி எடுக்கிறவங்க இப்படித்தான் நினைச்சுவாங்க, செல் அட்ரஸை வச்சு செய்யறது தான் முறை. ஏன்னு சொன்னால் நாங்கள் நம்பர்ஸை வச்சு மட்டும் கால்குலேட் பண்ணுவோம் இருந்தால் எங்களுக்கு வரக்கூடிய இஷ்யூவை நான் இப்போ சொல்லப்போம். இப்போ பாருங்க, இன்னைக்கு ப்ரைஸ் பர் யூனிட் லைன் டோட்டல். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை பெருக்கணும் இல்லையா, குவான்டிட்டி 15 பிளாஸ்டிக் சில்வர் பாக்ஸ் எடுத்திக்கிறாரு 15, ஒன்றோட விலை வந்து 8 ரூபா 75 இதை நாங்கள் பெருக்குவோம் இருந்து எப்படி பெருக்கிறது, ஈக்குவல் சைன் 15 தர ஆன்சர் என்ன வந்துக்குது எங்களுக்கு 131 ருபீஸ். ஓகேவா, டாலர்ஸ். அப்போ $131 25 சென்ட்ஸ். ஓகேவா,
இது என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு நாங்கள் ஃபில் ஹேண்டில் ஆப்ஷன் ஒன்று படித்தோம். அப்போ இதே ஃபார்முலாவைத்தான் இங்கேயும் கீழே யூஸ் பண்ண போறோம், இங்கேயும் யூஸ் பண்ண போறோம், இங்கேயும் யூஸ் பண்ண போறோம்னால் ஃபில் ஹேண்டில் ஆப்ஷனை நாங்கள் இங்கே எடுத்தோம்னால் எங்களுக்கு ஆன்சர் ஒட்டோவா வந்துடும். திருப்பி இங்கே அதே ஃபார்முலா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இதான் ஃபில் ஹேண்டில் நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் இடம். அப்ப இங்க என்ன சேர்த்தல் நாங்க 18 தர 2 2 ரூபா 59 சதம் கொடுத்துட்டீங்க அவசியம் இல்லை. 9 தர 14 25 கொடுத்துட்டீங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கல்குலேஷனை செஞ்சுட்டு ஒன்றுக்கு ஃபார்முலா கொடுத்துட்டு அதை நாங்கள் ஃபில் ஹேண்டில் பண்ணா அந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். இதுல என்னென்ன இருக்குதோ அது அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிடும், பெருக்குண்டா பெருக்கி தரும், கூட்டலா கூட்டி தரும். ஓகே, நான் என்ன செஞ்சுக்கிறோம், இன்னைக்கு செல் அட்ரஸ் கொடுத்து இதை நாங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கனைக்கு நான் கொடுக்குறேன், இங்கனைக்கு செல் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன் இல்லையா, இங்கனைக்கு நான் கொடுக்குறேன் ஈக்குவல் 1200. சரிதானே? டோட்டல் பட்ஜெட்டை கூட்ட போறோம், தர பிளஸ் 1500 கொடுத்து நான் செய்றேன் கூட்டி 2700 எடுத்தீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டால் இந்த 15 16 மாத்தி என்டர் கொடுக்குறேன். நீங்க என்ன செய்யுங்க, இங்க பாருங்க, என்டர் கொடுத்தா ஒட்டோவா என்ன செய்து வெளியூ 140 மாறு. இதே இங்க 18 நான் என்ன செய்யறேன் 20 கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்க இங்க வெளியூவை பாருங்க, 51 ரூபாய் 80 மாறுது, ஒட்டோவா மாறுது. அதே வேர்க்க நான் இங்க செய்யறேன்னு பாருங்க, இங்க 1200 வண்டிக்கு எக்ஸாம்பிள் நான் 1500 மாத்துறேன். மாத்தினா இங்க வெளியே மாறுதா, இதையும் கூட்டி உங்களுக்கு எவ்வளவு வரணும், 3000 வரணும். ஆனா 2700 தான் வந்து. அப்ப இங்க என்ன வித்தியாசம் ரெண்டு இடத்துக்கும், இங்க நான் செல் அட்ரஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க ஃபார்முலா பார பாருங்க, ஈக்குவல் செல் அட்ரஸ், அதை பெருக்கிக்கிறோம் செல் அட்ரஸ் ஆல. இங்க என்ன செஞ்சுக்கிறோம், 1200 1500 தான் கொடுங்க. அப்ப இங்க என்ன வெளியே வரும், 1200 1500. என்னதான் நாங்க இங்க வெளியே மாத்தினாலும் இங்க என்ன செய்யாது, வெளியே மாற 1200 பிளஸ் 1500 தான் நிற்கும். ஸோ நாங்க நம்பர்ஸை கொடுத்து கால்குலேட் பண்றதுக்கும் செல் அட்ரஸை கொடுத்து கால்குலேட் பண்றதுக்குமான வித்தியாசம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு விளங்கிக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப நான் செல் அட்ரஸை கொடுத்து நான் செய்வோமாக இருந்தேன்னு சொன்னால், நான் என்னதான் நீங்க இதுல சேஞ்ச் பண்ணாலும் அந்த ஃபார்முலா ஆட்டோவா மாறிட்டே இருக்கு. நம்பர்ஸை கொடுத்து நாங்க கால்குலேட் பண்ணுவோமா இருந்தால் நாங்க என்னதான் மாத்தினாலும் டோட்டல் கண்டது சரியா மாறவே மாட்டுச்சு. ஸோ நான் என்ன செய்யறது, செல் அட்ரஸை யூஸ் பண்ணி எங்களோட ஒர்க்கை செய்யறது தான் ப்ராப்பர் வேங்கிறத விளங்கி கொள்ளு. ஓகேவா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ஃபங்க்ஷன்ஸ் சம்பந்தமாக